ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பார்த்துட்ருக்கோம். பயிற்சி 3.8 முதல் சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? வகுத்தல் முறையில் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண சொல்லியிருக்காங்க. இப்போ வகுத்தல் முறையில் முன்ன நம்ம கோவையை காரணிப்படுத்தி அதன் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வகுத்தல் முறைனா இந்த மாதிரி போட்டுக்கணும். x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போது லாஸ்ட்லேருந்து ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கணும். ரெண்டு டேர்மாக பிரிச்சுட்டா x⁴ மட்டும் இருக்குது. x⁴ என்ன வர்க்கமூலம்? அதில் x y z அந்த மாதிரி மாறிங்களுக்கு வர்க்கம்னா என்ன? அது அந்த பவரில் பாதின்னு சொல்லியிருக்கேனா? இப்போது x² x⁴ சரிங்களா? இப்போ சைன் மாற்றணும். குறி மாற்றும் போது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல். நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்மாக எடுத்து கீழே இறக்கி போடணும். 12x³ ப்ளஸ் 42x². இப்போது மேலே இருக்குது இல்லைங்களா ஈவில், அதை என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கி போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? மைனஸ் 12x³ டிவைடட் பை 2x² வகுக்கணும். 2x² வகுத்தா ஒரு எக்ஸ் இருக்கும், ஸ்கொயர் போக ஒரு எக்ஸ் இருக்கும். 2 2 6 2 12ங்களா? அப்போ என்ன இருக்குது? மைனஸ் 6x இருக்குங்களா? அப்போ இங்கே மைனஸ் 6x, இங்கேயும் சைட்லேயும் மைனஸ் 6x சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ மைனஸ் 6x இன்ட்டு 2 மைனஸ் 12x³ அடுத்தது மைனஸ் 6x இன்ட்டு மைனஸ் 6x ப்ளஸ் 36x². நெக்ஸ்ட்டு இது குறி மாற்றணுங்களா? மைனஸ்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் எல்லாம் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல். இப்போது 42ல் 36 போயிடுச்சுன்னா 6ங்களா? இங்கே மைனஸ் 36, இங்கே ப்ளஸ் 42, அப்போ ப்ளஸ் 6x² வரும். நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்ம் அப்படியே கீழே இறக்கி போடணும். மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? 6x²ங்களா? இங்கே என்ன போடணும்? இப்போ இந்த ஈவை 2ஆல் பெருக்கி போடணும். 2x² மைனஸ் 12xங்களா? 6 2 12x. இதை சைடில் 2ஆல் பெருக்கி போட்டுகிட்டே வரணும். இப்போது 2x² வகுக்கணுங்களா? x² கேன்சல். 2 2 3 6. அப்போ ப்ளஸ் 3, இங்கேயும் சைட்லேயும் ப்ளஸ் 3 சேர்த்திக்கணும். இப்போது 3 6x² மைனஸ் 3 12 36x ப்ளஸ் 9 9. இப்போ எல்லாம் குறி மாற்றினோமா? எல்லாமே கேன்சலுங்களா? ப்ளஸ் 6, இங்கே மைனஸு, இங்கே மைனஸ் 36, இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 9 மைனஸ் 9 எல்லாமே கேன்சல் ஆகிடும். 0. இப்போது நமக்கு 0 வரையிலும் வகுக்கும்போது மேலே ஈவு என்ன கிடைக்குதோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டினோட வர்க்கமூலம். சரிங்களா? இப்போது therefore வர்க்கமூலம் என்ன? வர்க்கமூலம் நமக்கு ஈவு என்ன கிடச்சிருக்கு? x² மைனஸ் 6x ப்ளஸ் 3. x² மைனஸ் 6x ப்ளஸ் 3. இதுக்கு கம்பல்சரி மட்டு போடணும். சரிங்களா? மாடுலஸ் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நமக்கு ப்ளஸில் ஆன்சர் வரணும். அதனால் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போது செகண்ட் சம்மில் நமக்கு ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. x⁴ x⁴ x²ன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டராக மாற்றி எழுதணும். ஆர்டர் ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்? 4x⁴ எழுதணும். நெக்ஸ்ட்டு x³ மைனஸ் 28x³ அடுத்து ஸ்கொயரு ப்ளஸ் 37x². அடுத்தது எக்ஸ் டேர்மு 42x ப்ளஸ் 9. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இப்போது
4 எக்ஸ் பவர் 4ங்களா? அப்போ 4க்கு வர்க்கமூலம் என்ன? 2ங்களா? 2 2s are 4 வருங்களா? இப்போ எக்ஸ் பவர் 4னால் என்னது? ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து 2 டேர்மாக பிரிக்கிறோம். இது மட்டும்தான் இருக்குது. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு ஸ்கொயர். அப்போ இங்கேயும் 2 எக்ஸு ஸ்கொயர். இப்போது 2 2s are 4 எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 4. சரிங்களா? இப்போது குறியை மாற்றினா கேன்சல் ஆகிடும். அடுத்தது -28 எக்ஸ் கியூப். அடுத்து 2 டேர்ம் கீழே இறக்கி போடணும். 37 எக்ஸு ஸ்கொயரு. இப்போ இந்த ஈவை என்ன சொல்லியிருக்கோம்? 2ஆல் பெருக்கி போடணும். 4 எக்ஸு ஸ்கொயர். இப்போது இங்கே -28 எக்ஸ் கியூபு டிவைடட் பை இந்த 4 எக்ஸு ஸ்கொயரால் வகுக்கணுங்களா? இப்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். 4 4 7 28ங்களா? அப்போ -7x. இங்கே -7xனால் இங்கேயும் -7x போடணும் சைட்லேயும். இப்போது 7 28ங்களா? -28 எக்ஸ் கியூபு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 49 எக்ஸு ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இது குறி மாற்றணுங்களா? சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும்? -49ல் ப்ளஸ் 37 கழிக்கணும். 37 கழிச்சா என்ன வரும்? 12 -12 வருங்களா? -12 எக்ஸு ஸ்கொயர். அடுத்தது 2 டேர்மு கீழே இறக்கி போடணும். 42x ப்ளஸ் 9. சரிங்களா? இப்போ இந்த ஈவை 2ஆல் பெருக்கி போடணும். 4 எக்ஸு ஸ்கொயர் -14x. அடுத்து இங்கே -12 எக்ஸு ஸ்கொயர் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மு. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 4 எக்ஸு ஸ்கொயருங்களா? எக்ஸு ஸ்கொயர் கேன்சலு. 4 4 3 12. அப்போ -3. இது சைட்லேயும் -3 போடணும். சரிங்களா? -3 இன்ட்டு 4 -12 எக்ஸு ஸ்கொயர். ஏன்னா -3 இருக்குது. இங்கே 4 எக்ஸு ஸ்கொயர் தான் இருக்குது. -12 எக்ஸு ஸ்கொயர் -3 இன்ட்டு -14x என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 42 எக்ஸு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. இப்போ இந்த எல்லாமே குறியை மாற்ற போகிறோமா? ப்ளஸ் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுனா மைனஸ், ப்ளஸ்ஸுனா மைனஸ். இப்போ எல்லாம் கேன்சல் ஆகிடும். 0 வரும். நமக்கு என்னது? இந்த பல்லுறுப்புக்கோவையோட வர்க்கமூலம் 2x². இங்கே ஈவில் என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு வர்க்கமூலம். 2x² - 7x - 3. சரிங்களா? அப்போது நமக்கு வர்க்கமூலம் என்ன? மட்டு 2x² - 7x - 3. கண்டிப்பாக மாடுலஸ் போடணும். அப்போ தான் நமக்கு ப்ளஸில் ஆன்சர் வரும். இந்த கோவையின் வர்க்கமூலம் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மில் நமக்கு எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் கியூப் இல்லை, ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது எக்ஸ் டேர்ம் இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? 16 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 0 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 0 எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ நமக்கு இல்லாத டேர்மில் என்ன பண்ணுறோம்? 0 சேர்த்து எழுதணும். இப்போ 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 4ங்களா? எக்ஸ் பவர் 4னா எக்ஸு ஸ்கொயர். அப்போ 4 எக்ஸு ஸ்கொயரு. இப்போ லாஸ்ட்லேருந்து 2 டேர்மாக பிரித்தா இங்கே 16 மட்டும் இருக்குது. அப்போ 16 எக்ஸ் பவர் 4. இப்போ இது குறியை மாத்திரமா கேன்சல் ஆகிடும். கீழே என்ன இருக்குது? 0 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 எக்ஸு ஸ்கொயர். 2 டேர்மாக கீழே இறக்கி போடணுமா? இப்போ மேலே இருக்கிற ஈவை என்ன பெருக்கணும்? 2ஆல் பெருக்கிறோம். 2ஆல் பெருக்கும்போது 2 இன்ட்டு 4 எக்ஸு ஸ்கொயர் என்ன வரும்? 4 2 8ங்களா? 8 எக்ஸு ஸ்கொயர். இப்போ 0 எக்ஸ் கியூபு டிவைடட் பை இந்த 0 எக்ஸ் கியூபை 8 எக்ஸு ஸ்கொயரால் வகுக்கணுங்களா? 8 எக்ஸு ஸ்கொயரால் வகுத்தோமா? எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் கியூபில் ஒரு எக்ஸு ஸ்கொயர் போயிடுச்சுன்னா எக்ஸ் இருக்கும். 0/8 என்னது? 0வே தான். அப்போ 0 எக்ஸு, இங்கேயும் 0 எக்ஸு சேர்த்துக்கணும். சரிங்களா?
இப்போ வந்து 0x இன்ட்டு 8x² என்னது 0x³ நெக்ஸ்ட்டு 0x இன்ட்டு 0x 0x². இப்போது குறியை மாற்றும் போது கேன்சல் ஆகிடும். இப்போது 8x²ல் 0x² கழிச்சோமா 8x² தான். அடுத்தது 2 டேர்ம் கீழே இறக்கி போடணும். 2 டேர்ம் என்னது 0x + 1ங்களா. இப்போது இது வந்து ஈவை என்ன பண்ணோம் 2ஆல் பெருக்கி போடணுங்களா. 8x² ப்ளஸ் 2ஆல் 0 பெருக்குனா 0x தான். அதுக்கப்புறம் என்னது இங்கே 8x²ங்களா ஃபஸ்ட்டு டேர்மு. இங்கே என்ன இருக்குது 8x². இப்போது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ங்களா. அப்போ 1ஆல் வகுக்கணும். இங்கேயும் 1. இப்போ ஓர் 8x² 8x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 × 1 1 தான். இப்போது இதெல்லாம் குறியை மாற்றினோமா கேன்சல் ஆகிடும் 0. சரிங்களா. இப்போ வந்து நமக்கு இந்த பல்லுறுப்புக்கோவையோட வர்க்கமூலம் என்ன 4x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. இப்போது அதோட வர்க்கமூலம் மட்டு 4x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. சரிங்களா. இப்போ வந்து நம்ம இது எப்படியும் எழுதிக்கலாம். 0க்கு மதிப்பில்லை இல்லைங்களா. 4x² ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th சம். 4th சம்மு ஆர்டர் வைஸாக தான் இருக்குது. x⁴ 3 2x. இப்போ வந்து 121. இப்போ லாஸ்ட்லேருந்து 2 டேர்மாக பிரிக்கும் போது இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ 121க்கு ரூட் எடுத்தோமா என்னது 11ங்களா. 11 x⁴ x²ங்களா. அப்போ 11x². 11 × 11 121 x⁴. சரிங்களா. இப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணோமா கேன்சல் ஆகிடும். அடுத்தது 2 டேர்ம் எடுத்து போடணும். 198x³ மைனஸ் 183x². இப்போது இது வந்து என்ன பண்ணணும் 2ஆல் பெருக்கி போடணுங்களா. 22x². இப்போது என்ன பண்ணணும் மைனஸ் 198x³ டிவைடட் பை 22x². இப்போ 2 கேன்சல் பண்ணோமா ஒரு எக்ஸுங்களா. இப்போது 22 வந்து 198ல் எத்தனை டைம் இருக்கும் 10 டைம் போட்டால் 220 வந்துருங்களா. அப்போ 9 டைம் போடலாம். 9 டைம் போட்டோமா 198 வரும். அப்போ -9x. இங்கேயும் -9x சேர்த்திக்கணும். இப்போது -9x இன்ட்டு 22x² என்னது -198x³. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 981x². சரிங்களா. இப்போது இதை குறியை மாற்றணும். குறியை மாற்றினா கேன்சல் ஆகிடும். இப்போது இதை ரெண்டையும் குறியை மாற்றும் போது -183 இங்கே -81. அப்போ என்ன வரும் 16க்கு 6 மீதி 1 264. என்ன 264 -264x². அடுத்து 2 டேர்ம் கீழே இறக்கி போடணும். ப்ளஸ் 216x ப்ளஸ் 144. சரிங்களா. இப்போ வந்து இங்கே வந்து 2ஆல் பெருக்கி இங்கே போடணுங்களா. 22x² மைனஸ் 9 2ஆல் பெருக்கணுமா 18x. இப்போ வந்து -264x² என்னால் பெருக்கணும் 22ஆல் வகுக்கணும். அப்போ x² கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும் 22 -264 வந்து 12 டைம் வரும். சரிங்களா. என்ன டவுட்டாக இருந்தால் பெருக்கி பாருங்கள். 22 × 12 2 4 2 4 1 2 4 6 2ங்களா 264 வந்துருச்சிங்களா. அப்போ 12 டைம் வரும். அப்போ -12 இங்கே -12 இங்கேயும் -12 போட்டுக்கணும். சரிங்களா. இப்போது -12 × 22 -264x². மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 12 × 18 216x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 144ங்களா.
இப்போது இது மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எல்லாம் மைனஸ்ன்னு குறி மாத்திரமா எல்லாமே கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இந்த பல்லுறுப்புக்கோவையோட வர்க்கமூலம் என்ன? 11x² மைனஸ் 9x மைனஸ் 12. இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையோட வர்க்கமூலம் மட்டு மாடுலஸ் போட்டு தான் போடணும். மாடுலஸ் 11x² மைனஸ் 9x மைனஸ் 12. இதுதான் இந்த பல்லுறுப்புக்கோவையோட வர்க்கமூலம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.